ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கொய்யாக்கா மரத்தூளில் வச்சுருக்கிற 2, 3 சின்ன சின்ன தொட்டியில் நம்ம செடிங்க வச்சுருக்குறோம். அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை நம்ம எடுத்து ஒரு பெரிய தொட்டியில் நடலாம். முருங்கை மரம் வந்து நம்மளுக்கு மறுபடியும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு நம்ம அதை பறிச்சுட்டு வரலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் வந்து ஒரு ஒரு கொடி வந்துருக்குதுன்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் நான் கயிறு கட்டி அந்த கயிறு மேலே கட்டி வச்சுருக்கிறேன். இப்போ பரவாயில்ல, அது எந்த ஒரு செடியிலயும் போய் சுத்தின்னு இல்ல. நான் எல்லாத்துக்குமே ஒரு கொம்பு, ஒரு பழுப்பெல்லாம் வச்சு அந்த கொடிங்கள அதில சுத்தி விட்டுருக்குறேன். பாருங்க, வெள்ளிக்கிழங்கு செடி வந்து இந்த கரும்பு வச்சிருந்தோம். அந்த தொட்டி உள்ள ஃபுல்லா வெள்ளிக்கிழங்கு தான் ஃபுல்லா மூடிக்கிச்சு. முதல்ல கரும்பு இருந்தது, அதனால வராம இருந்தது. இப்ப இப்ப வந்து நம்ம மல்லிப்பூ செடியில வந்து முனையில எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்குறோம். 2 செடியிலயும் பூத்து அடங்கிடுச்சு பூவு. இப்ப இந்த இந்த செடியில வந்து அரும்பு எடுத்திருக்குது பூக்குறதுக்காக. பாருங்க, இப்ப வந்து கத்திரிக்காய் செடிய நம்ம வந்து கட்டிங் பண்ணி வச்சோம். அதுவும் 3 கத்திரிக்காய் செடியும் நம்மளுக்கு துளிர்விட்டு இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் முறை இந்த மாரி கட் பண்ணி வச்சு பார்த்துருக்கிறேன். எனக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாரி கத்திரிக்காய் செடி கூட கட் பண்ணி வச்சு வளர்க்கலாம். உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க கமெண்ட்ஸ்ல, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி கட் பண்ணி வச்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு. இது பாருங்க, சொரக்காய் செடியில வந்து நெறைய அரும்பு வச்சிருக்குது. ஒரு ஒரு கணுவுக்கு ஒரு ஒரு பூ வச்சிருக்குது. பார்க்கலாம் இதுல சொரக்கா வருதா என்னன்னு சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு கேள்வி கேட்கலான்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் அ அத்திப்பழ செடின்னு சொல்லிட்டு ஒரு செடி வாங்கி வச்சேன். ஆனா அது அத்திப்பழம் வரல. அது ஏதோ அசோகா மரம்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் இதுமாரி ஃப்ளிப்கார்ட்ல நான் 2, 3 செடி வாங்கி வாங்கி ஏமாந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாரி ஏமாந்துருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. டெல்லி கனகாம்பரம் பாருங்க, நம்ம செடியில எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம கனகாம்பரம் பூ பறிச்சுக்கலாம். 2, 3 கத்திரிக்காய் செடி வந்து இது பாருங்க. பீர்க்கங்காய் செடியில வந்து பூ எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு பீர்க்கங்காய் பூ வச்சிருக்குது. முன்னாடி வந்து ஒரு பீர்க்கங்காய் அறுவடை பண்ணோம். ஒரு 10, 15 நாளைக்கு முன்னாடி. இப்ப இது வந்து 2வது பீர்க்கங்காய். இப்ப நான் எல்லா கொடியும் வந்து கயிறு கட்டி அதில அந்த கயிறு மேல வந்து சுத்தி வச்சிருக்கிறேன். இப்ப எதுவும் செடி மேல சுத்தல. இப்போ வந்து நல்லா இருக்குது. எல்லா செடிக்கும் நான் ஃப்ரீயா இடம் குடுத்து வச்சிருக்கிறேன். வெயில் படணும்னு சொல்லிட்டு. இந்த ரோஸ் செடிய நம்ம கட் பண்ணி விட்டோம். நேத்து தான் வந்து பெங்களூர் ரோஸ் செடிய நம்ம கட் பண்ணி விட்டோம். இந்த இருவாச்சி மல்லி வந்து ஃபுல்லா காஞ்சு போச்சு இலையெல்லாம். பார்க்கலாம், அந்த இலையெல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் துளுகுதா என்னன்னு சொல்லிட்டு. ஆரஞ்சு கனகாம்பரமும் நெறைய பூத்துருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து கனகாம்பரம் பூ பறிச்சுக்கலாம். கனகாம்பரம் மட்டும் தான் பூத்திருக்குது. கனகாம்பரம், சம்பங்கி, மல்லி பூத்திருக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு செம்பருத்தி செடியில ஒரு பூவும் இல்ல. அரும்பு மட்டும் நெறைய இருக்குது. இன்னைக்கும் சம்பங்கி வந்து 6, 7 பூ பூத்திருக்குது. இன்னும் அரும்பு இருக்குது அதுல. நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, சம்பங்கி செடியில எப்படியும் ஒரு 30 பூ பூத்திருக்கும் நம்பளுக்கு. ஒரு நெறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டிருக்கிறாங்க, எனக்கு கனகாமர செடி வேணும்னு சொல்லிட்டு. ஆனா, நான் உங்களுக்கு கனகாமர செடி எப்படி குடுக்குறதுன்னு தெரியல எனக்கு. பார்க்கலாம், அதுக்கும் ஒரு நாள் வரும். யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு நான் கண்டிப்பா கனகாமர செடி குடுக்குறேன். என்கிட்ட நெறைய கனகாமர செடி மொளஞ்சிருக்குது. இதுல வேற வந்து சின்ன சின்ன செடி மொளஞ்சிருக்குது. அது வந்து நம்பளுக்கு இப்போ எப்படி குடுக்குறதுன்னு தெரியல. அவங்களுக்கும் நம்ம குடுக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும். அது அப்போ நம்ம அவங்களுக்கு கண்டிப்பா யார் யாருக்கு என்னென்ன செடி வேணுமோ நான் கண்டிப்பா குடுக்குறேன். சம்பங்கி செடியும் நெறைய இருக்குது. அது கூட நான் உங்களுக்கு குடுக்கணும்னாக்கா கண்டிப்பா நான் குடுக்குறேன். இன்னைக்கு நம்ம கார்டன்ல இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி வீடியோ நீங்க தினமும் பார்க்கணும்னா நம்ம சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. தினமும் நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோல எதனா உங்களுக்கு பிரச்சனை, ஏதாவது கம்மி இருந்தா எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். உங்களுக்கு புடிச்சிருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோலேருந்து நீங்க நெறைய விஷயங்கள கத்துக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.